கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பி காத்துக்கொள்வாராக. இந்த தபசு காலங்கள் நம்முடைய சிந்தனைகளில் இறைவன் தெளிவை கொடுத்து நம்மை தாங்கட்டும். தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்றார். God created a suitable companion. ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்காக உண்டாக்கின பொழுது ஏவாளுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், the first woman God created, the first mother in the earth, இறைவனால் உருவாக்கப்பட்ட முதல் பெண்மணி, இந்த உலகத்தில் முதல் தாயாக அவள் தன்னை உருவகப்படுத்தி காண்பிக்கிறார். ஏவாளை உருவாக்கின பொழுதுதான் இறைவனுடைய படைப்பு பரிபூர்ணப்பட்டது. When God was created Eve, then only the creation was completed. அதற்கு பின்பு அவர் எதையும் படைத்தார் என்று எங்கும் பார்க்க முடியாது. அப்படி என்று சொன்னால், படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்டவன் மனிதன், படைப்பை நிறைவேற்றியவள் இந்த ஏவாள். ஆனால் அவளுக்குள் இருந்த சாயல் டூவலிசம். அவள் இறைவன் தந்தவனையும் நேசித்தாள், இடையிலே சொருகப்பட்ட பிசாசின் வார்த்தைக்கும் அவள் செவிமடுத்தாள். ஒருமுகப்படுத்தின சிந்தை இல்லாதபடிக்கு எதையோ இச்சிக்கிற எண்ணங்கள், எதையோ தேடுகிற எண்ணங்கள் அவளுடைய சுவாபமாய் காணப்பட்டபடியினாலே மனு குலத்துக்கு வீழ்ச்சியை வித்திட அவள் காரணமாய் அவள் காணப்படுகிறாள். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகிற நாம் இந்த ஏவாளுடைய இந்த நிலைகளை குறித்து நாம் புரிந்திருக்கிறோமா? முதல் பெண்மணி, முதல் தாய், மாற்று சப்தத்திற்கு செவி கொடுத்த முதல் பெண்மணி, சர்ப்பத்தின் குரலுக்கு செவி கொடுத்தவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இறைவனுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டியவள், இறைவன் தந்தவனுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டியவள் மாறி வேறு சப்தத்திற்கு செவி கொடுத்தபடியினால் வீழ்ச்சியை கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் செவி கொடுக்கிறது யாருக்கு? இறைவனுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் வீழ்ச்சியை அற்று இறைவனை நோக்கிய பயணத்தில் வெற்றிகளை காண முடியும். ஒரு மனுஷனால் மரணம் உண்டாயிற்று என்பதற்கு வித்தாய் காணப்படுகிறவள் இந்த ஏவாள். நம்மை சீரமைப்போம், ஆண்டவருடைய சமூகத்தை சிறப்பாக்கி ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அன்பின் ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும் சாமி. உம்முடைய சப்தத்திற்கு மட்டுமே செவி கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.